பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை சிலை. ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் all other people. நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்க வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன். எப்படி சொல்றது, பல இந்த ஃப்ரேம்ல வந்து செம்மையா இருக்கீங்க, அந்த ஃப்ரேம்ல செம்மையா இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவர் காட்டின இன்வால்மெண்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணாரு. இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? காசா பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோம்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தனியாக ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்சஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்கு. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூஸ். இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன் சார். அந்த படம் பார்த்தார் ஜேஎஸ்கே சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம? அந்த கதை என்னன்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டன்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்ன இந்த மனுஷனுக்கு புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமாக நாளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன வருது பயம். ஆனால் நல்ல கதை யோசித்தேன். 1 மாதம் வச்சுக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி? ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து எழுதுறேன். 10 நிமிஷம் படம் தான். ஓன்னு உட்காந்து வீட்டில் எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா. இங்கிலீஷ் எடுத்தேன். நான் பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன். நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷனல் அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்க திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆகிடுச்சு. அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்து வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் உருவானோன்ட்டு நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்க 40%. சும்மா போட்டு வச்சுட்ட படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு
நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் எடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு அப்படின்னு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் ஜெயசங்கர் சார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஃபயர் திரைப்படத்தின் ஒளிநடா வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் கலை உலக முன்னோடிகளுக்கும் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றி. இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன். இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜெயஸ்கர் சார் டைட்டில் வைத்திருக்கிறார். உண்மை, அவர் ஒரு பன்முக ஃபயர். அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெயஸ்கே சாருடன் ஒரு 28 ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார். அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். என்னிடம் ஒரு இயக்குனராக அவர் அணுகிய விதம், அப்புறம் இசையமைப்பாளர் டிகே, இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம், அதில் ஒரு இயக்குனருக்கு தேவையான இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் சிலிர்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு அங்கலமா நான் பல காலமா ஜெயஸ்கே சார எல்லா ஆங்கிள்லையும் ஒரு நுண்ணறிவு கருத்திகள் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன். அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யாரு ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமா இருக்கும். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்ல பாராட்டு வாங்குறது கூட பெரிய விஷயம். நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும் போது உண்மையிலே சார் என்னை ஒரு தடவை பாராட்டினாரு. அதுக்கு சாருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த பாடல் ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலா அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டாரு. அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். இசையமைப்பாளருக்கும் வசனகர்த்தாவுக்கும் இதுல பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்குமே நான் மீண்டும் நன்றியை சொல்றேன். அதே நேரம் இந்த விழா மேடை மிகப்பெரிய நிறைவான மேடையா இருக்கிறது காரணமே அந்த ஆண்பாவம் பாண்டியராஜன் சாரும் அந்த உதயகுமார் சாரும் தான். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மீண்டும் அந்த பொற்காலம் தோன்றணும்னு நான் அவங்கள பார்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய படைப்பாளிகள் அவங்க இந்த விழாவில் ஜெயஸ்கே சாரை ஒரு இயக்குனரா அவரை அங்கீகரிக்கிறத நினைச்சு நான் பெருமையா நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.